இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் படைப்புகளாகிய நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க விரும்புகின்ற நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் நம்மிடம் உள்ள சோம்பல் நம்மிடமிருந்து தானாக விடை பெற்று சென்றுவிடும். வாழ்க்கை வாழ்வதற்கே, சோங்கி திரிவதற்கல்ல என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் சுறுசுறுப்புடன் செயல்படுவோம். நமது வாழ்க்கை தேடலில் வரும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வாய்க்கால்களாக மாற்றி உழைப்பை நீராக்கி வாழ்வு எனும் மரத்திற்கு பாய்ச்சினால் நம் வாழ்வு நிச்சயம் ஆழமாய் வேர் பிடித்து மிகுந்த கனிகளை நமக்கும் உலகுக்கும் உண்ண கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். சோம்பல் எனும் சோஃபாவில் சாகிறவன் அப்படியே தூங்கி போகிறான். சோம்பேறி இரு கரத்தையும் இழந்து ஊனமாகிறான். உழைப்பாளி ஊன நிலையிலும் உயர்ந்தவனாகிறான் என்கிறார் ராமகிருஷ்ணர். சோம்பேறியோ புல்லை அறுவடை செய்கிறான், உழைப்பாளியோ நல்ல விளைச்சலை அறுவடை செய்கிறான் என்கிறார் விவேகானந்தர். காலத்தை சோம்பலால் வீணாக்குபவன் தன்னைத்தானே கொள்ளையடிப்பதற்கு சமம் என்கிறார் ஈசடோனியன். நம் ஒவ்வொருவரின் மனமும் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுகின்றதல்லவா? நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் விலை மதிப்பற்றதல்லவா? அந்த விலை மதிப்பற்ற வாழ்வில் சோம்பலை தவிர்த்து வாழ நம்மை பக்குவப்படுத்துவோம். வீரியமான வாழ்வை வீரிய உழைப்பால் உற்சாகத்துடன் வாழ முற்படுவோம். ஒரு முதலாளி எந்த வேலையும் செய்யாமல் ஊரை சுற்றி கொண்டிருந்த தனது மகனுக்கு பாடம் புகட்ட தனது நண்பரிடம் வேலைக்கு அனுப்பி வைத்தார். வசதியான குடும்பத்திலிருந்து வந்ததால் வேலை கொடுக்காமல் சொகுசாக வைத்திருந்து ஓராண்டுக்கு பிறகு பொற்காசுகளை கொடுத்து ஊருக்கு அனுப்பிவிட்டார். மகன் தான் உழைத்து சம்பாதித்ததாக பொற்காசுகளை தந்தையிடம் கொடுக்க தந்தை அதை வாங்கி எதுவும் பேசாமல் தூக்கி எறிந்துவிட்டு பிறகு தெரியாத ஒருவரிடம் வேலைக்கு அனுப்பி வைத்தார். அவனுக்கு விவசாயத்திலிருந்து எல்லாவிதமான வேலைகளையும் கற்றுத்தந்து சக்கையாக பிழிந்து கூலியாக கொடுத்த பொற்காசுகளை அவன் தந்தையிடம் கொண்டு வந்து கொடுத்தான். தனது மகன் உழைத்திருக்கிறான் என்று தந்தை அறிந்திருந்தும் தூக்கி போட கையை உயர்த்த, உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் எவ்வளவு சிரமப்பட்டு உழைத்து இந்த பொற்காசுகளை சம்பாதித்திருக்கிறேன் என்று தனது கைகளை விரித்து காட்ட அவனது கைகளில் தழும்புகளை கண்ட தந்தை அவற்றிற்கு முத்தம் கொடுத்தார். ஊராரின் கண்களுக்கு ஊதாரியாக இருந்த மகனுக்கு தனது சொத்துகள் பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து முதலாளி ஆக்கினார். இவ்வாறு நாமும் சோம்பித் திரியாமல் சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் சுறுசுறுப்புடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய நேரங்களை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம்.
வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை.
எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று, என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம் முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 123, இறை வார்த்தைகள் 1 முதல் 2. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 18 முதல் 27 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவருடைய மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் அவரும் அப்பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 3ஆம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு அவர் மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணகத்தில் வானதூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதைப் பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு நீங்கள் வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்லர், மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் மிகவும் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாழ்வோரின் கடவுளாகிய நம் ஆண்டவரை முழுமையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழவும் அவரின் பணிகளை இனிதாய் ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேல்
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூன் 3. உகாண்டா மறைசாட்சிகள். கிபி 1884 ஆண்டு வரை உகாண்டாவை ஆட்சி செய்த அரசர் முத்தேசா மக்கள் விரும்பும் சமயத்தினை பின்பற்றி வாழ அனுமதி வழங்க உகாண்டாவில் கிறிஸ்தவம் பரவத் தொடங்கியது. கிறிஸ்தவ மறைபணியாளர்கள் உகாண்டா மக்களுக்கு கற்பித்ததையும் மக்கள் மனம் திரும்பியதையும் கண்ட அரசன் முத்தேசா கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதரவளித்து அவர்களை பாதுகாத்தார். கிபி 1884 ஆண்டு இளவரசர் 2ஆம் வாங்கா உகாண்டாவின் புதிய அரசராக பதவியேற்க கிறிஸ்தவ மறைபணியாளர்களுக்கு தடை விதித்து கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினான். உகாண்டா மக்கள் அரச பாரம்பரியத்தின் வழிவந்த தெய்வங்களை வணங்குவதற்கு வற்புறுத்திய அரசர் 2ஆம் வாங்கா கிபி 1885 ஆண்டு கிறிஸ்தவ மறைபணியாளர்களான ஜோசப் ருக்காரமா, மார்க்க கும்பா மற்றும் நோவா சர்வாங்காவினை படுகொலை செய்தான். கிபி 1885 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஆங்கிலிக்கன் திருச்சபையினை சேர்ந்த ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டன் உகாண்டாவிற்கு வருகை தர ஆயர் உகாண்டாவிற்குள் அனுமதியின்றி நுழைந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆயர் ஜேம்ஸ் ஹன்னிங்டனின் படுகொலைக்கு எதிராக அரசவையின் மூத்த ஆலோசகரான ஜோசப் முகாசா அரசரிடம் நியாயம் கேட்க கோபமுற்ற அரசன் 2ஆம் வாங்கா ஜோசப் முகாசாவையும் படுகொலை செய்தான். உகாண்டாவின் அரசராக பொறுப்பேற்ற முதல் நாள் முதல் எண்ணற்ற கிறிஸ்தவ மறைபணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்த அரசன் 2ஆம் வாங்கா கிபி 1886 ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் 26 கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களை துன்புறுத்தி படுகொலை செய்தான். ஆண்டவரை அறிந்திராத உகாண்டா நாட்டில் ஆண்டவரை அறிவித்து மறைசாட்சியான 22 கத்தோலிக்க மறைப்பணியாளர்களை திருத்தந்தை 6ஆம் பவுல் கிபி 1964 ஆண்டு அக்டோபர் 18ஆம் நாள் புனிதர்களாக உயர்த்தினார். ஆண்டவரின் நற்செய்தியினை போதித்ததற்காக படுகொலை செய்யப்பட்ட உகாண்டா மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகில்
மறைபணிக்காக துன்பங்களை அனுபவிக்கின்ற துறவிகளுக்காகவும் மக்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்முடன் வாழும் நபர்களுக்கு ஒரு நல்ல குணத்தை கற்றுக் கொடுப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உறையும் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த